வணக்கம், வெல்கம் டு எங்க சமையல். இன்றைக்கி நாம் சளி இருமலை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கஷாயம் எப்படி வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸியாக பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. 2 நாள் தொடர்ந்து குடித்தோம்னா சளி இருமல் சரியாயிரும். வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெத்தலை, தூதுவளை இலை, கற்பூரவள்ளி இலை, துளசி, மிளகு, ஜீரகம், பூண்டு, கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 டம்ளர் கஷாயம் போடுறீங்க அப்படின்னா 1.5லேருந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த இலையெல்லாம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வற்றணும். அதனால் உங்களுக்கு 1 டம்ளர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இலையையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உரலில் மிளகு, ஜீரகம், பூண்டு 3ஐயும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. நம்ம இலையை கட் பண்ணி போட்டது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கோம். அதில் நம்ம இடித்த அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். அது தண்ணி பொங்கி வந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா அந்த இலையோட சாரெல்லாம் இறங்கி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வற்றணும். நல்லா கொதித்து வற்றினதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற கருப்பட்டி அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ கஷாயம் ரெடி. இதே மாதிரி ஒரு 2 நாள் ஒரு வேளை போதும் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா சளி இருமல் உடனே சரியாயிடும்.